எல்லா எழுத்துக்களிலும் அகரத்தின் ஒலி இருப்பது போல எல்லா உயிர்களிலும் இறைவன் செயல்களாகவும் செயல்களை செய்யும் பொருள்களாகவும் அந்த செயல்களின் பயன்களாகவும் இருப்பவர் இறைவனே. பொருள்களுடன் ஒன்றாய் கலந்து நிற்பது மட்டுமல்லாமல் அவற்றிற்கு தனித்துவம் அளிப்பது இறைவன். காய்ச்சிய நீரில் வெப்பம் கலந்திருப்பது போல, நெய் பாலில் இருப்பது போல இறைவன் எல்லாவற்றிலும் மறைந்திருக்கிறான். ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் இரண்டு அணுவுக்கு இடையேயும் நீக்கமற நிறைந்து சூழ்ந்து அழித்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குபவன் இறைவனுடைய ஆற்றலும் அறிவும். இதைத்தான் பாரதி சொன்னான், வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியினுள் உயிரெல்லாம் நான், கம்பனிசைத்த காவியெல்லாம் நான், காருகர் தீட்டும் உறவெல்லாம் நான், இம்பர் வியக்கின்ற மாடக்கூடம் எழில்நகர் கோபுரம் யாவுமே நான், இன்னிசை மாதிரி உள்ளேன் இன்பத்திரள்கள் அனைத்துமே நான், புன்னிலை மாந்தர்தம் பொய்யலாம் நான், பெருந்துயர் துன்ப உணர்பெலாம் நான், மந்திரம் கோடி இயக்குவோன் நான், இயங்கும் பொருளின் இயல்பெல்லாம் நான், தந்திரம் கோடி சமைந்துள்ளேன் நான், சாத்திர வேதங்கள் சாற்றியுள்ளேன் நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினேன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான், கண்டல் சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி கதித்துள்ளேன் நான், நானினும் பொய்யை நடத்துவோன் நான், நாண சுடர்வானில் செல்லுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்குமுதற் சோதி நான் என்றார் பாரதி.